பவித்ரா பாரிஸ் ஹோட்டல் பயணம். அடுத்த நாள் காலை பவித்ரா தனது எல்லோ ஃப்ராக், சின்ன பிங்க் ரெட் கிரீன் லீஃப் வடிவுள்ள புடவை ஃப்ளவர் பிரிங்க் அணிந்து ஒயிட் ஷூ போட்டுக்கொண்டு பேக் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். பாரிஸ் நகரம் இன்னும் காலை புது ஒளியில் மூழ்கியிருந்தது. முதலில் ஒரு சிறிய பேக்கரிக்கு போய் பர்கரே ஹாட்டா ஆர்டர் பண்ணினாள். சைட்ல கூல்ட்ரிங்க் எடுத்துக்கொண்டு வெளியில் நின்றபடி சாப்பிட்டாள். மக்கள் வேகமாக நடந்து செல்வது, பிரெஞ்சு வேர்ட்ஸ் காதில் விழுவது அவளுக்கு எல்லாம் புதிது. ஹோட்டலுக்கு போய் ரூம் கீஸ், ரிசப்ஷன் லிஸ்ட், ஈவென்ட் ஸ்கெட்யூல் எல்லாம் செக் பண்ணி கொண்டாள். சில கெஸ்ட்ஸ்க்கு கிரீட்டிங் சொல்லி லக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாள். மதிய நேரம் வந்ததும், யாராவது லஞ்சுக்கு வருவீங்களா என்று அவள் கிச்சன்ல ரிசப்ஷன்ல கேட்டாள். ஆனால் எல்லோரும் பிஸி. அதனால் சரி, நான் தனியா போயிட்டு பாப்பேன் என்று பேக் எடுத்துக்கொண்டு ஸ்ட்ரீட்டுக்கு சென்றாள். ஃபுட் சர்ச் பண்ணிக்கிட்டே ஒரு ஸ்மால் சைனீஸ் கேஃபேக்கு வந்தாள். அங்கே ஒரு மெலிதான குறும்பு புன்னகையுடன் சின்ன ரவுண்ட் ஸ்பெக்டிகல்ஸ் அணிந்த சீன பெண் அவளை பார்த்து, "ஃபர்ஸ்ட் டைம் ஹியர்?" என்று இங்கிலீஷில் கேட்டாள். "எஸ், நான் பவித்ரா" என்று சிரித்தாள். அந்த பெண், "ஐம் லீமை, நான் ஒரு ஸ்கூல் டீச்சர் இங்க. நீங்க லஞ்சுக்கு ஜாயின் பண்ணலாமா?" என்று கூறினாள். இருவரும் டேபிளில் அமர்ந்து நூடுல்ஸ், டம்ப்ளிங்ஸ் ஆர்டர் பண்ணினார்கள். லீமை அவளிடம், பாரிஸ்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவது, எந்த இடம் சேஃப், எந்த ஃபுட் ட்ரை பண்ண வேண்டும் எல்லாம் ஃப்ரெண்ட்லியா ஷேர் செய்தாள். பவித்ரா மனதில், இது ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பம் போல என்று நினைத்து கொண்டாள். ஆனால் காஃபி குடிக்கும்போது பக்கத்து டேபிளில் ஒருவன் நியூஸ் பேப்பர் படிக்கும் போல இருந்தாலும் அவன் கண்கள் மட்டும் பவித்ராவை தவறாமல் பார்க்கின்றன. அந்த பார்வை அவளுக்கு பழக்கமானது போல தோன்றியது. பவித்ராவின் புதிய வாழ்க்கை பாதை ஊக்கமூட்டும் கதை. பவித்ரா சென்னை புறநகர் ஒரு குறுகிய தெருவில் பிறந்தவள். வீட்டில் 4 பேர்: தாய், தம்பி, பாட்டி, அவள். அப்பா சிறுவயதில் விட்டு போனதால் குடும்பச் சுமை தாயின் தோளில். பள்ளி முடிந்ததும் அவள் வேலைக்கு போக வேண்டிய சூழல். முதலில் ஒரு சிறிய ஹோட்டலில் ரிசப்ஷனில் சேர்ந்தாள். எப்படி இருந்தாலும் நான் முன்னேறுவேன், நான் மட்டும் இல்ல, ஏன் மாதிரி பெண்கள் எல்லோரும் முன்னேற வேண்டும், இது அவளுடைய மன உறுதி. இத்தாலி, பாரிஸ். புதிய சவால், புதிய வாழ்க்கை வாய்ப்பு வந்தது. பாரிஸ் நகரிலுள்ள ஒரு பெரிய ஹோட்டலில் வேலை. நான் இதை ப்ரூவ் பண்ணணும். எந்த சூழலிலிருந்து வந்தாலும் நம்ம மனசு ஸ்ட்ராங் இருந்தா உலகம் சேஞ்ச் ஆகும், அவள் தன்னிடம் சொன்னாள். முதல் நாள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். பாரிஸ் நகரின் தெருக்களில் எல்லோ ஃப்ளோரல் ஃப்ராக்கோடு ஒயிட் ஷூஸ், ஸ்லிங் பேக்கோடு நடக்கும் பவித்ரா ஒவ்வொரு காட்சியும் அப்சார்பிங் பண்ணினாள். பக்கத்திலுள்ள பிரெஞ்சு மக்கள், சுற்றுலா பயணிகள் யாரும் அவளுக்கு பழக்கமில்லை. ஆனாலும் அவள் முகத்தில் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்மைல். சிறு விஷயங்களில் பெரிய பாடம். முதல் நாள் மதியம் யாரும் லஞ்சுக்கு ஜாயின் செய்யவில்லை. பலர் அப்படித்தான் நினைப்பார்கள், அப்போ சாப்பிடவே வேண்டாம் அல்லது வேலை முடியும் வரை காத்திருக்கலாம். ஆனால் பவித்ரா தனியா வெளியே போய் ஒரு சிறிய சைனீஸ் கஃபேயை கண்டுபிடித்தாள். அங்கே லீமே என்ற பள்ளி ஆசிரியை சந்தித்தாள். அவர்கள் பேசிக்கொண்டபோது லீமே சொன்னது, "யூ கேம் ஹியர் அலோன், பட் யூ ஆர் நாட் அஃப்ரேட். தட்ஸ் த சைன் யூ வில் கோ ஃபார்." ஊக்கம் பெறும் பெண்கள். பவித்ரா தெரிந்து கொண்டால் சூழல் இல்லாமல் இருந்தாலும் சவால்களை தானாக சந்திப்பதுதான் வளர்ச்சியின் முதல் படி. அவள் தனது அனுபவங்களை சோஷியல் மீடியாவில் எழுதத் தொடங்கினாள். நான் எப்படி வந்தேன், எப்படி வளர்ந்தேன் என்ற மோட்டிவேஷனல் போஸ்ட்ஸ். அந்த கதைகள் பல லோவர் லெவல் ஜாப் செய்யும் பெண்களுக்கு ஊக்கமளித்தது. முடிவில் பவித்ராவின் வாழ்வு இன்னும் ஆரம்பமே. ஆனால் அவள் மனதில் உறுதி, நான் முன்னேறுவேன், என்னோடு இன்னும் பல பெண்களையும் முன்னேற்றுவேன்.